சொல்ல போற அறிகுறிகள் எல்லாம் உங்க உடம்புல தென்பட்டா உடனே இந்த உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல இரும்பு சத்து குறைபாடு. இப்படி இருந்தா நீங்க நடக்கும் போதும் மாடிப்படி ஏறி இறங்கும் போதும் மூச்சு வாங்குற மாதிரியே இருக்கும். பின்பு தலை சுத்துற மாதிரியும் உடம்பு சோர்வாவும் இருக்கும். இதுக்கு நீங்க அதிகமா பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், கீரை எல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் விட்டமின் B12. விட்டமின் B12 குறைவா இருந்தாலே கை கால் எல்லாம் முள் குத்துற மாதிரி இருக்கும். இப்படி உணர்வு வந்துட்டாலே நீங்க பால், தயிர், முட்டை எல்லாம் உணவுல சேர்த்துக்க ஆரம்பிச்சிடணும். மூணாவது விட்டமின் டி குறைபாடு. விட்டமின் டி குறைபாடா இருந்தாலே எப்பவுமே சோர்வாவே இருப்பாங்க. முட்டி வலி, எலும்பு வலி எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதுக்கு நீங்க மாடியில போய் 15 நிமிஷம் வெயில்ல நின்றாலே போதும். இல்ல மாடியில தான் நிக்கணும்னு இல்ல, வெயில்ல நின்றாலே போதும். நான்காவது கால்சியம் குறைபாடு. கால்சியம் குறைபாடு இருந்தாலே பல்கள்ல வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது பல்லெல்லாம் பலவீனமா ஆக ஆரம்பிச்சிடும். இதை வச்சே உங்க உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது முடியும் உதிர ஆரம்பிக்கும். இப்படி வரும்போதே நீங்க எள்ளு